Hi guys, welcome to Gym School. இன்னைக்கு நம்மளோட நோட்புக் ஆஃப் நான்சென்ஸ் சீரீஸ்ல பிக்லி முரளியோட காஃப் ட்ரைனிங் அட்வைஸை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் சொல்றதெல்லாம் உருட்டா இல்ல சயின்ஸ் பேக்ட் அட்வைஸா இல்ல இவர் எந்த அளவுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல அப்டேட்டடா இருக்காரு, இவர் சொல்ற அட்வைஸஸை எடுத்துக்கலாமா இல்ல வேணாமன்றது தான் பார்க்க போறோம். நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டிக் சீரீஸ்ல ஜனங்க மத்தியில இருக்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ், மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ், தப்பான ப்ரோக்ளமேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ரிசர்ச்சோட ஃபேக்ட் செக் பண்ணி கரெக்ட் பண்ணி ஜனங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேர்க்கறது மட்டும் தான் நோக்கம், யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்ல. சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன பண்ணாலும் காஃப் மசில் வளரவே இல்லை அப்படின்னா நான் கொடுக்க போற இந்த 3 ஈஸி டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க காஃப் மசில் சூப்பரா வளரும். நீங்க வந்து பிகினரா இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டியா, இன்டர்மீடியேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு அட்வான்ஸ் பாடி பில்டரா கூட இருக்கலாம். காஃப் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய லோடு ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, ஒரு 20 kg போட்டு காஃப் ரைஸ் பண்ணிட்டு காஃப் வளரல மாஸ்டர் அப்படின்னு. நிறைய பேர் 20 kg போட்டு நான் காஃபை ட்ரெயின் பண்ணி கூட என் காஃப் வளரலன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ப்ராப்பரான ட்ரைனிங் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கலாம், ப்ராப்பரா ப்ரோக்ரஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், காஃப் மசில்ஸ்க்கு தேவையான ஃப்ரீக்வன்சி தராம இருந்திருக்கலாம், எக்ஸசைஸ் செலெக்ஷன் தப்பா இருந்திருக்கலாம், இல்ல ஜெனட்டிக்கா இருக்கலாம். சில கேசஸ்ல ஜெனட்டிக்கு கூட பிளேம் பண்ணலாம். உங்களோட ஜெனட்டிக் உங்களோட காஃப் சைஸ்லயும் ஷேப்லயும் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். ஆனா யோசிச்சு பார்க்கலாம், இப்போ என்னோட பாடி வெயிட் 90 kg. நான் நடக்கும்போது ஒரு காலையும் அந்த 90 kg ஈஸியா தூக்கி நடக்கிறேன். நான் வாக்கிங் பண்றோம்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட 500-1000 ஸ்டெப் ஈஸியா நடக்குது. டயர்ட் ஆகுது, அந்த மசில் ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது அந்த மசிலை வளர வைக்கணும் அப்படின்னா 50 கிலோ போட்டு 2 காலால தூக்கும்போது ஒரு காலுக்கு வெயிட்டே வரல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது உருட்டு நம்பர் 1. நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்மளோட என்டையர் பாடி வெயிட் வெறும் காஃப் மேல மட்டும் விழுறது கிடையாது. அவ்வளோ லோடும் glutes, hamstrings, quads, hip flexors, anterior tibialis, அப்புறம் calf, இவ்வளவு மசில்ஸ்க்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம வாக் பண்ணும்போது இந்த எல்லா மசில்ஸும் ஒர்க் ஆகும். வாக்கிங் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன், லோ இன்டென்சிட்டி என்டியூரன்ஸ் ஒர்க். இதுக்கு உங்க பாடி ரொம்பவே அடாப்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாக் பண்ணும்போது நம்மளோட காஃப் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு ஸ்ட்ரெச் பண்றதும் கிடையாது. இதுல மசில் க்ரோத்துக்கான ஸ்டிமுலஸ் பெருசா இருக்காது. இப்போ அதுவே நீங்க 50 kg போட்டு ட்ரெயின் பண்றீங்கன்னா உங்க காஃபை ப்ராப்பரா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல ட்ரெயின் பண்ணுவீங்க. ப்ராப்பர் ஸ்ட்ரெச் இருக்கும், ப்ராப்பரா ப்ரோக்ரஸ் பண்ணலாம், ப்ராப்பர் மசில் பில்டிங் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம். வாக்கிங் மாதிரி எல்லா மசிலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகாம காஃப் ஒண்டி ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது உங்களோட காஃப் பயங்கரமா ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ நம்ம பாடி வெயிட்டை வச்சு வாக் பண்றதை விட டெடிகேட்டடா பாடி வெயிட்டட் காஃப் ரைஸ் பண்ணாலே நிறைய பேருக்கு, எஸ்பெஷலா பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்ல காஃப் க்ரோத் இருக்கும். இதுல நம்ம 50 kg போட்டு ட்ரெயின் பண்ணும்போது காஃபை க்ரோ பண்ண ஒரு காலில் மட்டும் எப்படி வெயிட் வரலன்றது எனக்கு தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஸோ சேலஞ்சிங் வெயிட்ஸ் காஃப் மசிலுக்கு எப்போ வரும் அப்படின்னா உங்க பாடி வெயிட்லேருந்து அட்லீஸ்ட் 1.5-2 மடங்காவது நீங்க ஆட் பண்ணும்போது தான் இந்த வெயிட் வரும். இது உருட்டு நம்பர் 2. இந்த 1.5 மடங்கு டு 2 மடங்கு பாடி வெயிட் ஃபார்முலா சயின்டிபிக்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா இது சயின்ஸ் பேக்ட் அட்வைஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம இது மேல எந்த சயின்டிபிக் ரிசர்ச்சும் கிடையாது. இது பியோர் ப்ரோ சயின்ஸ் உருட்டு, செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸோ சேலஞ்சிங் வெயிட்ஸ் காஃப் மசிலுக்கு எப்போ வரும் அப்படின்னா உங்க பாடி வெயிட்லேருந்து அட்லீஸ்ட் 1.5-2 மடங்காவது நீங்க ஆட் பண்ணும்போது தான் இந்த வெயிட் வரும். ஆஹா, உங்களோட காஃபை சேலஞ்ச் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கக்கூடிய வெயிட் உங்களோட பாடி வெயிட்ல இருந்து 1.5 மடங்குல இருந்து 2 மடங்கு ரீச் ஆகும்போது தான் வரும்னா, ஒருத்தன் பாடி வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் பண்ற எந்த வெயிட்டோ காஃபை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்காதா? சீட்டட் காஃப் ரைஸ்ல இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ஜிம்ல சீட்டட் காஃப் ரைஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா உங்களோட நேச்சுரல் பொசிஷன் இல்லாம வந்து உங்களோட காஃபை ஐசோலேட் பண்ற ஒரு மூமெண்ட். ஸ்டாண்டிங் காஃப் ரைஸோட இந்த ஸ்ட்ரெச் அப்படின்றது ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதுல நல்ல பாட்டம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மேல போய் லாக் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இது உருட்டு நம்பர் 3. இதுதான் இவர் உருட்டுலயே பெரிய உருட்டு. ஸ்டாண்டிங் காஃப் ரேஸை விட சீட்டட் காஃப் ரேசஸ் தான் சுப்பீரியர், பெட்டர்னு நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த உருட்டை நம்பிட்டும் இருக்காங்க. உங்களோட காஃப் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு சீட்டட் காஃப் ரேஸை விட ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ் தான் என்னைக்குமே சுப்பீரியர், பெட்டர். சீட்டட் காஃப் ரேஸை ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் காஃப் வேரியேஷனா கன்சிடர் பண்ணலாம். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. இதை ப்ரூவ் பண்றதுக்கு 2 ரொம்ப நல்ல ரிசர்ச்சஸ் இருக்கு. இந்த ரிசர்ச்சை ரொம்ப நல்ல ரிசர்ச்னு ஏன் சொல்றேன்னா, இந்த ரிசர்ச்சை ரொம்ப நல்ல மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. 2 குரூப் பீப்புளை பிரிச்சு
ஒருத்தரை சீட்டட் ஒருத்தரை ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ் பண்ணாம ஒரே குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு ஒருத்தருமே ஒரு காலில் சீட்டட் இன்னொரு காலில் ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ் பண்ண வச்சிருக்காங்க. இது ரிசர்ச்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஏன்னா ஒரே பர்சனை வச்சு 2 எக்ஸசைஸை ஸ்டடி பண்றதுனால நியூட்ரிஷன், ட்ரைனிங் ஹிஸ்டரி, ஜெனட்டிக் இது எது பத்தியுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சீட்டட் காஃப் ரேஸை விட நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ற காஃப் வேரியேஷன்ஸ் லைக் ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ், மஷின் காஃப் ரேஸ் காஃபை பெட்டரா க்ரோ பண்ணுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம காஃப் மசில்ல 2 ஹெட் இருக்கு. ஒன்னு கேஸ்ட்ராக்னிமியஸ், இன்னொன்னு சோலியஸ். சீட்டட் காஃப் ரேஸ் பண்ணும்போது நம்ம நீயை பெண்ட் பண்றதுனால கேஸ்ட்ராக்னிமியஸோட லிவரேஜை ஃபுல் கம்மி பண்ணிடுது. ஸோ சீட்டட் காஃப் ரேஸ் பண்ணும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இந்த ரொம்ப முக்கியமான மசில், அதாவது நம்ம காஃபோட ஹைப்பர்ட்ராஃபிக்கு காஃபை பெருசா காமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மசில் கேஸ்ட்ராக்னிமியஸ் பொட்டென்ஷியலா ஒர்க் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நீயை பெண்ட் பண்ணி சீட்டட் வேரியேஷன் பண்ணும்போது இந்த 2 ஹெட்ல ஒரே ஹெட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, சோலியஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே நீங்க நீ எக்ஸ்டெண்டட் காஃப் வேரியேஷன்ஸ் பண்ணும்போது இந்த 2 மசிலையுமே ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணலாம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம சீட்டட் காஃப் வேரியேஷன்ஸ்ல விட்டுட்டு 2 ஹெட்டையும் ட்ரெயின் பண்ற மாதிரி நீ எக்ஸ்டெண்டட் காஃப் வேரியேஷன்ஸை யூஸ் பண்ணி காஃப் growth பிளாஸ்ட் பண்ணுவோம். சோலி முடிச்சு. பல சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்ப நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பொசிஷன்ல லோடு யூட்டிலைஸ் பண்றோமோ அப்பதான் நம்மளோட மசில்ஸுக்கு growth ஸ்டிமுலை மேக்ஸிமமா கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ சீட்டட் காஃப் ரைஸ் பாட்டம்ல 2 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் நீங்க கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது உங்களோட growth அப்படின்றது செமையா பார்ப்பீங்க. எந்த பயனும் இல்லை. ஆமா, ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது மசில் growthக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த மாதிரி நீயை பெண்ட் பண்ணி பண்ணும்போது காஃபோட சைஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மசில் கேஸ்ட்ராக்னிமியஸ்க்கு ஸ்ட்ரெச்சே கிடைக்கிறது இல்லையே. ஓகே மாஸ்டர், எங்க ஜிம்ல சீட்டட் காஃப் ரைஸ் மிஷின் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்குதான் எல்லா ஜிம்லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பர் போர்டு இருக்கும். டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, உங்க முட்டிக்கு ஜஸ்ட் பின்னாடி ஸ்டெப்பர் போர்ட்ல அப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெச் மேக்ஸிமம் கான்ட்ராக்ஷன். கொஞ்சம் ஹெவி லோட் வச்சீங்க அப்படின்னா தான் உங்க காஃப்ல ஃபீல் ஆகும். இதுல எப்படி 1.5 மடங்கு to 2 மடங்கு பாடி வெயிட், அதாவது சேலஞ்சிங்கான பாடி வெயிட் ஆட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நீங்களே அவர் வந்துட்டு 1-on-1 கன்சல்டேஷனுக்கு வழி கொடுத்துக்கிறாரு, ஃபோன் பண்ணி அணுகலாம். அணுகுவோம்ல. மறுபடியும் இதுவும் நீ பெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன் தான் காஃப் நல்லா ட்ரெயின் பண்ணாது. இந்த மாதிரி ஹெவி லோட்ல 10 to 12 reps கஷ்டப்பட்டு முடிக்கிற வெயிட்ல 3ல இருந்து 4 செட் பண்ணும்போது உங்க growth ஸ்டிமுலை செம்மையா ஸ்டிமுலேட் ஆகும். இவர் சொல்ற மாதிரி காஃப்க்கு 10 to 12 ரெப்ஸ்ல ட்ரெயின் பண்றதை விட 15 to 20 ரெப்ஸ்ல ட்ரெயின் பண்றது தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம காஃப்ல ஒரு பெரிய ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ ஹை நம்பர்ஸ்ல ட்ரெயின் பண்ணும்போது நம்மளோட காஃப் ரொம்ப நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். இவர் சொல்ற மாதிரி 10 to 12 ரெப்ஸ்ல ட்ரெயின் பண்ணும்போது ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர்ஸ்க்கு சரியான டைம் அண்ட் அட்டென்ஷன் கிடைக்காது. இப்போ 10 to 12 ரெப் ரேஞ்ச் தப்புன்னு சொல்ல, காஃபோட ரேஞ்ச் கம்மியா இருக்கிறதுனால 15 to 20 ரெப் ரேஞ்ச் காஃபோட ஹைப்பர்ட்ராஃபிக்கு இன்னும் தரமா இருக்கும். காஃப் மசில் அப்படின்ன உடனே இந்த பின்னாடி இருக்கிற கேஸ்ட்ரோனமஸ் மட்டும் தான் எல்லாரும் யோசிப்போம். ஆனா இந்த டிபியாவை சுத்தி இருக்கிற இந்த டிபியாலிஸ்ன்ற மசிலை யோசிக்கவே மாட்டோம். அதே மாதிரி உங்க காஃப் சைஸை டெவலப் பண்றதும் சரி, ஸ்டெபிலிட்டி அண்ட் ஓவரால் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த டிபியா மசிலை நீங்க ட்ரெயின் பண்ணணும். இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? இது உருட்டு நம்பர் 4. இதுக்கு மேல யாருக்கெல்லாம் நல்ல செஸ்ட் வேணுமோ பேக்கை ட்ரெயின் பண்ணுவோம், யாருக்கெல்லாம் நல்ல குவாட் வேணுமோ ஹாம்ஸ்ட்ரிங் ட்ரெயின் பண்ணுவோம். இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான மசில் குரூப், ஆப்போசிட் ஆக்ஷன் பண்ற மசில். ஒன்னு உங்களை மேல புஷ் பண்ணும், இன்னொன்னு உங்களோட பாதத்தை மேல புல் பண்ணும். உங்களுக்கு காஃப் growth மேக்ஸிமைஸ் பண்ணா காஃப் ஒன்லி ட்ரெயின் பண்ணுவோம். பிக்லி முரளி சார் அவரு வீட்டுல இருக்கிற செடியை வளர்க்கறதுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற தொட்டிக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துருவார் போல இருக்கு. ஒரு டிப் முடிஞ்சது. போனஸ் டிப் வேணுமா? ரெடியா? போனஸ் டிப். காஃப் அப்படின்றத பல பேர் மறந்தே போயிருவாங்க. காஃப் ரைஸ்க்கு மிஷினே இருக்காது. அப்ப எப்படி மாஸ்டர் செய்யறது அப்படின்னா, உங்க ஜிம்ல மோஸ்ட்லி யாரு ஜிம் செட்டப் பண்ணாலும் அதுல ஒரு லெக் பிரஸ் மிஷின் இருக்கும். மிஷினோட போர்டோட பாட்டம்ல உங்களோட ஃபீட் அப்படி பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க காஃப் ஸ்ட்ரெச் பொசிஷன்ல இருக்கு. அப்படியே ரைஸ் பண்ணிட்டு ரெகுலர் காஃப் ரைஸ் மாதிரி போயிட்டு லாக், ஃபுல் ஸ்ட்ரெச், லாக், ஃபுல் ஸ்ட்ரெச். நண்பர்களே, இது போனஸ் டிப் கிடையாது. இந்த வீடியோலயே இருக்கிற ஒரே உருப்படியான டிப் இது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்லாத மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ். இது நல்ல வேரியேஷன் தான். நீங்க நீயை ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போதான் காஃப்க்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். பெருசா போய்கிட்டு இருக்கு.
அவ்வளோதான் கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவோ எஜுகேஷனலாவோ இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய நான்சென்ஸுங்களை நான் போய் கொக்கி போட்டு புடிச்சுன்னு வரேன். நீங்க ஏதாவது கேட்டிருந்தா காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வறுத்து எடுக்குவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். அன்டில் தென் பீஸ். But still, lot of respect to Bigly Murli sir for his love and dedication towards fitness field. பட் சோஷியல் மீடியாவில் அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதோட நாலேஜ் ரொம்ப நல்லா கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அட்வைசஸ் தந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.